வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இகாம் ஜெனக்ஸ் தமிழ். இந்த வீடியோல இ காமர்ஸ் பிசினஸ்ல இருக்க ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி தான் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சோ என்னோட வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இ காமர்ஸ் பிசினஸ்ல இருக்கிற அப்டேட்டடான வீடியோஸ் A to Z நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் நீங்க உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் செலக்ஷன் தான். ஏன்னா ப்ராடக்ட் செலக்ஷன் தான் உங்களுடைய பிசினஸ்க்கான ஒரு பேஸ்மெண்டா இருக்க போகுது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய சக்சஸ், உங்களுடைய சேல்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்டா இருக்கிற ப்ராடக்ட் செலக்ஷன்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ ப்ராடக்ட் செலக்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதை விடவும் இம்பார்ட்டன்ட் நீங்க செலக்ட் பண்ற ப்ராடக்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கா அப்படிங்கிறது தான். ஏன்னா ப்ராடக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சமான ஏதோ ஒரு ப்ராடக்டை நீங்க செலக்ட் பண்ணி சேல் பண்றது மட்டும் கிடையாது. நீங்க சேல்ஸ் பண்ற அந்த ப்ராடக்ட்ல இருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா ரிட்டர்ன் வந்துச்சுன்னா தான் உங்களுடைய பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். நீங்களும் உங்களுடைய பிசினஸ சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற இந்த ப்ராடக்ட் செலக்ஷன்ல ப்ராஃபிட்டபிளான ப்ராடக்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன்ல சேல் ஆகுற ப்ராடக்ட்ஸ்லயே டாப் 5 ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ ப்ராஃபிட்டபிளான ப்ராடக்ட் அப்படின்னா நீங்க சேல் பண்ற ஒரு ப்ராடக்ட், நீங்க பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட், உங்களுடைய நீங்க அதுக்கான ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட், இது எல்லாம் போயிட்டு ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டா தனியா உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்க எங்க பிசினஸ் கரெக்டா பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம நீங்க ப்ராடக்ட வாங்குனீங்க, சேல்ஸ் பண்ணீங்க, பட் எதுவுமே ப்ராஃபிட் வரல அப்படின்னா அந்த சேல்ஸையும் சரி அந்த பிசினஸையும் பண்றது உங்களுக்கு வேஸ்ட், டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். ஸோ எல்லாமே வேஸ்ட். ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா தான் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு சேல்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்னால ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க உங்களையே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ சேல்ஸ் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு, எனக்கு ப்ராஃபிட் எதுவும் வரல அப்படின்னா அது டோட்டலாவே உங்களுடைய எனர்ஜி, நாலேஜ் எல்லாமே வேஸ்டா போயிடும். சோ அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் ஆன்லைன்லயே சேல் ஆகுற டாப் 5 ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ டாப் 5 ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைன்சஸ் அண்ட் ஆக்சசரிஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா அமேசான் ஆகட்டும், பிளிப்கார்ட் ஆகட்டும், இல்ல மற்ற செல்லர் பேனல் ஆகட்டும், ஸோ எல்லா இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லயுமே அதிகமா சேல் ஆகுற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் தான். எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிவில இருந்து லேப்டாப், மொபைல் ஆக்சசரிஸ் அண்ட் லேப்டாப் பிசிக்கான ஆக்சசரிஸ். அதுக்கு மட்டும் இல்லாம கேமராஸ் அதிகமா சேல் ஆகும். ஸோ கேமராஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் நிறைய வெரைட்டி அண்ட் ப்ரைசஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமா பர்ச்சேஸ் பண்றாங்க. இதுல ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே அமௌண்ட் ஜாஸ்தியான ப்ராடக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே 500,000 அப்படின்னு இல்லாம ஸோ 30,000, 40,000, 50,000 அந்த மாதிரி பல்க் பிரைஸ் வேரியேஷன் இருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் சேல் ஆனா கூடமே அதோடைய ப்ராஃபிட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து டாப் 5 ப்ராடக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிளா இருக்கிற ப்ராடக்ட்ஸ். அண்ட் செகண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பேரல்ஸ், ஃபேஷன் ஆக்சசரிஸ் அண்ட் ஃபுட்வேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ க்ளோத்திங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோத்திங்ஸ் அலாங் வித் ஆக்சசரிஸ் நிறையவே சேல் நடக்கும். ஸோ நிறைய சேல் நடக்குது அப்படின்னாலே அங்க ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்பேரல்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஃபுட்வேர்ஸ் ஆகட்டும், ஃபேஷன் ஆக்சசரிஸ், இப்போ பாத்தீங்கன்னா வாட்சஸ், வாலெட்ஸ், சன்கிளாசஸ், ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸையும் வாங்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதிகமான ப்ராஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஒரு சர்வே சொல்லுது. அண்ட் தேர்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்ட் அண்ட் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நார்மலாவே பாத்தீங்க அப்படின்னா மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கும் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்றவங்களோட பெர்சன்டேஜும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எல்லாருமே யூனிக்கா ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணணும். அவங்களுடைய இன்டீரியர் ஆகட்டும், இல்ல அவங்களுடைய பர்சனல் யூஸ்க்காகட்டும், இல்ல ஒரு அவங்க யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், அது வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா சேல் நடக்குது. ஸோ ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷலான
அமேசான் பிசினஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அமேசான் காரிகர் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை பத்தின வீடியோவும் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இன்கேஸ் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த சைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ லிங்க் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட், எல்லாருமே வாங்குவாங்க. ஸோ இதுக்கான பிரைஸ் வேரியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியா இருக்கும். ஸோ யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறதுனாலையும் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறதுனாலும் இதுக்கான காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி தான் சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ். நார்மலாவே பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு நல்ல பொசிஷன் இருக்கு ஆன்லைன் பிளேசஸ்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் இல்ல பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் அதிகமாவே வாங்குறாங்க. ஈவன் கிட்ஸ்க்கு கூடமே பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் ஸ்பெசிபிக்கா வாங்குறாங்க. ஸோ இது வந்து சேல்ஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பியூட்டி அப்படின்னா அவங்களுக்கான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேக்கப் ஓரியன்டான ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாம ஹெல்த் அண்ட் பர்சனல் கேர் ஐட்டம்ஸ், ஸோ பர்சனலா யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட் விடவும் அதிகமா இருக்கும். ஸோ பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ப்ராடக்ட் செலக்ஷன் பண்ணும்போது ஸோ இதுவும் ப்ராஃபிட்டபிளான ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் லாஸ்ட்ல இருக்கிற ப்ராஃபிட்டபிளான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ். நார்மலாவே இது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ மார்க்கெட்ல எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு, எவ்வளவு டிசைன்ஸ்ல இருக்கு, வேரியேஷன்ஸ் இருக்கு, நியூ அரைவல்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ இதையெல்லாம் செக் பண்ற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஹோம் அண்ட் கிச்சன் அப்படின்னு வரும்போது ஃபுல் காம்பேக்டா ஒரு ஹோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்டீரியர் ஆகட்டும் இல்ல அவுட்டோர் ஆகட்டும் இல்ல கார்டன் ஆகட்டும், ஸோ டெக்கரேட்டிவ் ஐட்டம், ஸோ இந்த மாதிரி ஹோம்க்கு தேவையான எல்லா நீட்ஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இதுல இருக்கு. ஸோ ஒன்னு ரெண்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க எந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணாலுமே ஓவராலா பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் உங்களுக்கு மத்த கேட்டகரிஸை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாவே இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சேல் ஆகுற ப்ராடக்ட்ஸ்லயே டாப் 5 ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்க ப்ராடக்ட் இன்னும் செலக்ட் பண்ணல, ப்ராடக்ட் செலக்ஷன்ல கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ கோ த்ரூ பண்ணுங்க. இந்த டாப் 5 ப்ராடக்ட்ஸ்லயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரிஸ் அண்ட் சப் கேட்டகரிஸ்ல உங்களால என்ன ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ண முடியும், ஈஸியா அவைல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க, லிஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சதை விடவும் அதிகமான ப்ராஃபிட் உங்க பிசினஸ்க்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின இன்னும் டீடைல்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின ஆன்லைன் பெய்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். ஸோ பெய்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. தேங்க்யூ.